ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டாலும் நம்ம இந்த கொஷின் எழுதலாம். அண்ட் தென் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டாலும் நம்ம இந்த கொஷின் எழுதலாம். இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ். எப்படின்னு எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1956 கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் வந்து ரன் பண்ணாங்க. அதனால அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா IBM 704 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. The IBM was the first computer manufacturer. பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த IBMல வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க 1960s. இப்போ இதோட ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா எந்தெந்த இயரில் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். 1940s and 50s தான் பார்த்தீங்கன்னா இயர்லி பிகினிங்ஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி டைமில் 1940s வந்து ஆப்ரேட்டர் எப்படி பண்ணாங்கன்னா வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆப்ரேட்டட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து மேனுவலாக லோட் பண்ணி அந்த ரன் பண்ணாங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து மேனுவலாக கொண்டு வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 1956 தான் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டமை பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஜாப் ஹேண்ட்லிங், ஆட்டோமேட்டிக்காக எந்த ஜாப் வேணும்னு எடுத்துக்கும். அது பேர் தான் பார்த்திங்கன்னா GMNAAI/O அப்படின்னு நேம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1960s வந்து பார்த்திங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங் அண்ட் டைம் ஷேரிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்கே தான் மல்டி ப்ரோக்ராமிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம CPU யூட்டிலைஸ் பண்ண எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸும் இங்கே வந்து கொண்டு வந்தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா CTSS. இது வந்து 1961. அந்த மல்டிக்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ். டைம் ஷேரிங் எதுக்குன்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டத்தை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதான் டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 1970s வந்து பார்த்தீங்கன்னா யுனிக்ஸ் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்தது. இந்த யுனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது 1971 தான் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகனா சிம்பிளிசிட்டியாக இருக்கும், ஓகேவா, அந்த OS நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் தென் போர்ட்டபிலிட்டியாக இருக்கும். அண்ட் தென் மல்டி டாஸ்கிங்னா அட் எ டைமில் வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதா மல்டி டாஸ்கிங். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த யூனிக்ஸ்ன்ற OSஐ வந்து டெவலப் பண்ணாங்க 1970s. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான OS அதுலேயும் வந்து நம்ம வந்து OSஐ கொண்டு வந்தாங்க. அப்போ எப்போனா 1974 அந்த 1981 PC நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் DOS ப்ராம்ப்டை கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு 1980s வந்து பார்த்திங்கன்னா GUI அண்ட் நெட்வொர்க்கிங் வந்து கொண்டு வந்தாங்க. GUIனா தெரியும் இல்லையா நமக்கு, இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த கிராஃபிக்கல் யூசர்ஸ் கொண்டு வந்ததுனால. எந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா லைக் ஆப்பிள் மேசின்டோஷ் 1984. அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 1985 வந்தது இல்லையா, அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் ஃபியூச்சர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எதுனா TCP ICP வந்து யுனிக்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா, எப்போ 1980s. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1990s நமக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு GUI. இந்த லினக்ஸ் வந்து 1991 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட். நமக்கு தெரியும் இல்லையா, லினக்ஸ்னாவே ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் விண்டோஸ் அண்ட் மேக் OSல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் GUIஸ் வந்து ஆட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ரெசன்ட் மொபிலிட்டி அண்ட் க்ளவுடு. இப்போ மொபைல் கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மொபைல் OS நமக்கு தெரியும்ல iOS. அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு வந்தது 2008. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் OS அண்ட் தென் ஆண்ட்ராய்டு எதை பேஸ் பண்ணிக்கலாம், க்ளவுடு பேஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா விண்டோஸ் சர்வரில் லினக்ஸ் டிரைவிங்கிலும் இது வந்து ஆட் பண்ணாங்க. க்ளவுட் பேஸ்டாக நம்ம டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ நவ்ய டேஸில் வந்து பார்த்திங்கன்னா AI இன்டக்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ OS வந்து நம்ம டெக்னாலஜி போயிட்டுருக்கு இல்லையா, நிறையா அடிஷ்னல்
ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்டகிரேட் பண்ணாங்க. எதில்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரி, கூகுள் அசிஸ்டண்ட், அலெக்ஸா. இது வந்து பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லாச்சு. ஓகேவா? ரொம்ப எஃபிஷியண்டாக நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர், அதாவது நம்ம நியூ ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆச்சு. எதுக்குன்னா வாய்ஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெடிக்டிவ் பண்ணுறதுக்கு, பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்காக வாய்ஸ் நம்ம கொடுக்குறதாலும் சரி, டெக்ஸ்ட்டை மாற்றுறதுனாலும் சரி, இல்லை அதுக்கு தகுந்த பேஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதாலும் சரி, இப்போ நவ்வே டேஸில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.